அப்படின்னா ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கிராஜுவேஷன் முடிச்சாலா இருக்கணும், பல டிகிரிகளை முடிச்சாலா இருக்கணும். பேதுருகிட்ட போய் நீங்க ஆ அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்பாரு. ரெண்டாவது ஈ தெரியுமா, அதுவும் கூட எனக்கு தெரியாது, ஏவும் தெரியாது, ஜெட்டும் தெரியாது. ஆனா உலகத்தை கலக்குனாங்க. கைசலோ ஆமா. அதனால பள்ளிக்கூடம் போகாம, காலேஜுக்கு போகாம அப்படி உங்க பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிட்டு இங்க கொண்டு வந்து விட்டுறாதீங்க. அதுல சாதிப்பேங்கிற எண்ணம் உனக்கு வந்துடக்கூடாது. அது என் வாழ்க்கையை கட்டும், அது என் வாழ்க்கைக்கு உதவும், அது என் பிள்ளைக்கு உதவும், அது என் பையனுக்கு உதவும் நினைச்சிட்டு நான் உன் சுய புத்தியில சாஞ்சிரு, உன் சுய புத்தியில ஓடன்னு விட்டுருவாரு. இப்ப சவுல் ஆண்டவர் எப்படி எடுக்கிறாரு பாருங்க. அவன் அவ்வளவுதான். இனி என் சுய மூளையில, என் சுய பலத்துல தொலைந்ததை என்னால திருப்ப முடியாது, தொலைந்ததை என்னால கண்டுபிடிக்க முடியாது. இப்ப அவன் முடிவுக்கு வந்துட்டான். உடனே சொல்றான், டேய் உன்னை புரிச்சுக்க, இனி நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இனி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒண்ணு பண்ணலாம், அப்பா கவலைப்படுவார். சவுலுக்குள்ள தோன்றின 4 விதமான எண்ணங்களை குறித்து இன்னைக்கு நம்மளோட பேச ஆவியானவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அதே போல சவுல் மேல தேவன் வச்சிருக்கிற 7 விதமான எண்ணங்களை குறித்து உங்களோட கூட பேச சித்தமா இருக்கிறார். நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு தேவன் நம்மளை ரொம்ப செதுக்கி கூர்மையாக்கி கருக்கான பட்டயமாக உருவாக்க சித்தம் கொண்டபடினால் இந்த ஆண்டவரை பாதம் பணிந்து பாதம் விழுந்து முத்தமிட்டு என்னை தரை மட்டும் தாழ்த்தி அவரை உயர்த்துகிறேன். அவர் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆல் glory to Jesus. Become power dynasty. இவன் சொல்றான், எங்க வந்தப்ப சொல்றான், எப்போ இவனுடைய வாழ்க்கையில எங்க விடுதலை வரும், எங்க ஜெயம் வரும், எங்க இவனுடைய வாழ்க்கை மாறும், எங்க இவனுக்கு விடுதலையின் மகிமை வரும், எங்க இவனுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும், அந்த இடத்துக்கு வந்த உடனே இவன் புத்தி பின்னிட்டு திரும்புது. எங்க வருது? எந்த தேசத்துல சாமுவேல் இருக்கானோ, எந்த தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவேன்னு சொன்னாரோ, எந்த தேசத்தில் அவன் அபிஷேகம் பண்ணுவேன்னு சொன்னாரோ, எந்த தேசத்தில் அவனை ராஜாவாக உயர்த்துவேன்னு சொன்னாரோ, எந்த இடத்துல ராஜாவின் அபிஷேகத்தை, அந்த ராஜரிக அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன் அது அவன் மேல ஊற்றுவேன்னு சொன்னாரோ, எந்த தேசத்துல அவனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மகிமையை தேவன் வச்சிருக்கிறாரோ, இப்போ அந்த தேசத்துல இவன் காலை வச்ச உடனே இவனுடைய மனதில் தோன்றுகிற எண்ணம் திரும்பி போகும். இந்த சவுலை போல மதியினர்கள் அநேகர் தேவன் எங்க அந்த மகிமை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல காலை வச்ச உடனே பிசாசு அவர்களை வஞ்சித்து அந்த ஸ்தானத்தை விட்டு பின்னாடி எடுத்துட்டு போயிடுறான். உனக்கு என்ன வரும்? உனக்கு பின்னாடி போகணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அடிக்கடி சொல்லுவேன், ஊழியத்துல ஒரு காரியம் என்ன தெரியுமா, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல என்னுடைய பார்வையை ரொம்ப கவனமா எடுத்துட்டு போவார். என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல ரொம்ப கவனமா இருக்கும். அதனுடைய தாக்கம் அன்னைக்கு புரியல, அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல இவன் காலை வச்ச உடனே ரொம்ப ஆச்சரியம். அந்த தேசத்துக்கு அவன் வந்த பொழுது, ஏன் அதுக்கு முன்னாடி அவனுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கலாமே, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த சிந்தைகள் அவனுக்கு தோன்றி இருக்கலாமே. ஏன் சில நேரங்களில் நான் ஆவியில கோபப்படுறேன் தெரியுமா? என்ன பவுல் சொல்றார், ஆவியில சினம் கொண்டான் என்று. ஆவியில சினம் கொண்டு அவரோடு கூட சம்பாஷணை பண்ணி நான் பைபிள் வசனம் சொல்லுது. ஏன் தெரியுமா? சில தேவ சித்தத்தை விட்டு செயல்பட ஆரம்பிக்கிற பொழுது பயங்கர கலக்கம் யாருக்கு வரும் தெரியுமா? செய்யறவனுக்கு வராது, அவனை அபிஷேகித்து நடத்துகிறவனுக்கு வரும். அப்போ இவன் அந்த தேசத்துல வந்த உடனே இவன் மனசு சொல்லுது, இவன் என்ன சொல்லுது, வேலைக்காரன் கூட எதுல இருக்கிறான் தெரியுமா? நடத்திப்பில் இருக்கிறான், அவன் கிருபையில் இருக்கிறான். ஏன் தெரியுமா? உன்னை நல்லா புரிஞ்சுக்க,
கிருபை உங்களோட இருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உன்னை திரும்பி போகாம, உன்னை விழுந்து போகாம, உன்னை பின்னாடி போகாம, உன்னை முன்னோக்கி நடத்துறதுக்கு தான் கிருபை இருக்குது. விசுவாச கைகளை தட்டி ஆவேல. கிருபை எதுக்கு? நீங்க சொல்ற கிருபை எதுக்குங்க? இல்லைங்க, பாவிகளுக்கு கிருபை இல்ல. ஒருவேளை அது ஒரு பாகம்தான். உண்மையான கிருபையினுடைய கிரியை நடத்தி என்ன தெரியுமா? உன்னை முன்னோக்கி நடத்துறதுக்கு, உன்னை விழாம காக்கிறதுக்கு, நீ பின்வாங்காம காக்கிறதுக்கு, உன்னை தேவ சித்தத்தில் நிறுத்துவதற்கு, உன்னை ஆசீர்வாதத்துறை, தேவனுடைய மகிமையில, உன்னை ஜெயத்துறை நடத்துறதுக்கு தான் கிருபை. கவனமா பாருங்க. அந்த தேசத்துல இவன் காலை வச்ச உடனே இவனுடைய எண்ணத்துல ஒண்ணு தோன்றுது, நம்ம பின்னாடி போயிடுவோம், திரும்பி போவோம். புரிஞ்சுக்கிடுங்க, எந்த காரியத்துல திரும்பிடலாங்கிற ஒரு எண்ணம் வருதோ அந்த இடத்துல திரும்பிடாம ஒரு நிமிஷம் உனக்கு அது புலப்படலைனாலும் பரவாயில்ல, முழங்கால ஜெபத்துல நின்று கொஞ்ச நேரமாவது ஆவையில நின்று, ஷாபா ரகத்தன், ஆண்டவரே என் எண்ணத்துல ஏன் இந்த மாதிரி எண்ணம் வருது, திரும்பணுங்கிற ஏன் வருது, இந்த திரும்புகிற எண்ணத்தை நீர் தருகிறீரா இல்லது சாத்தான் தருகிறானா, என் மாமிசம் பண்ணுதா அல்லது நான் பெற வேண்டிய காரியத்தை பெறப்படாம எந்த வல்லமை பண்ணுது, அடையாளம் முடிச்சுக்க. இன்னைக்கு இழந்து போவங்க ஆயிரங்கள், லட்சம், கோடி ஜனம் அந்த மகிமைக்குள்ள வர முடியாம போனதுக்கு ஏன் தெரியுமா காரணம்? இந்த திரும்பி போகணுங்கிற எண்ணம் கரெக்டா உனக்கு எங்க வரும் தெரியுமா? இந்த ஜெயம் வர்ற இடத்துல வந்துடும். அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்தது. ஆனா கானானை அடைய போகிற அந்த வாசல்ல வந்த உடனே இவன் 100% சொல்றான், நான் எகிப்துக்கு போறதா எனக்கு நலம், எகிப்துக்கு போறதா எனக்கு நன்மை, எகிப்து தான் எனக்கு நன்மை, நான் திரும்பி போறேங்கிற வார்த்தை எப்ப தெரியுமா உங்களுக்கு மேலோங்குச்சு? உச்சகட்டத்துக்கு கானானை அடைகிற நேரம், கானானை சுகந்தரிக்கிற நேரம், கானானை சுகந்தரித்து அந்த மகிமையான தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற நேரத்தோட சத்துரு வஞ்சிக்கிறான் 10 பேரை கொண்டு. அவன் சொல்றான் 10 பேர் சொல்றான், அதை ஜெயிக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், அடே ஆவிக்குரியவன் ஒரு காலத்திலும் அவிசுவாசமான வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டான். ஆவிக்குரியவன் ஒரு காலத்திலும் பின்வாங்கி போகிற ஆலோசனையை தரமாட்டான். ஆவிக்குரியவன் ஒரு போதிலும் பின்வாங்கி போகக்கூடிய எண்ணத்தை அவன் தரமாட்டான். அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை முன்னே தள்ளுவே ஒளியே பின்ன இழுத்து தள்ளாது. இயேசுவின் நாமம். நல்லா கவனிங்க. அந்த கானானை சுகந்தரிக்கிற நேரத்தில் உனக்கு பின்னாடி போகணுங்கிற எண்ணம், சவுலுக்கு ஒரு எண்ணம் வருது, நீட்டு திரும்பிடலாம். அதான் கிருபையின் தெய்வம் மேல வச்சிருக்கிற தரிசனம் இவனை கைவிடல. அதனால ஒரு தடவை சில நேரங்களில் சொல்லுவேன், ஏய் நீ பாவத்தில் விழுந்தா கூட என்ற தெய்வத்தால் உன்னால தூக்கி நிறுத்த முடியும். ஒருவேளை நீ அதுக்காக பாவத்தில் விழுந்துடாத, ஆனா தேவன் மேல வச்சிருக்கிற தரிசனத்தை விட்டு விழுந்துடாத. தூக்கி நிப்பாட்டுறது மிக கஷ்டம். நீ பாவத்துல இடறனா கூட 2 தட்டு தட்டி ஆண்டவரை நிறுத்துவார். ஆனா தரிசனத்தை விட்டு விலகிட்டினா உன்னை ரொம்ப கடினமான பாதையில கொண்டு போய் உன்னை திரும்ப கொண்டு வர முடியும். பாத்துக்க. அதனாலதான் தரிசனம் என் உயிரிலும் மேலானது. தேவன் எனக்கு தந்த திட்டமே எந்த உயிர் வாழ்றதே என்ற தேவனுடைய சித்தத்தையும் தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு தான். ஒரு ஜெபத்தை கட்டாயம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த பூமியில நீங்க ஜீவனை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? ஏன் இச்சையின்படி வாழ்றதுக்கு இல்லை, ஏன் விருப்பத்தின்படி வாழ்றதுக்கு இல்லை, உங்க சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் உங்க தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு தான் இந்த ஜீவனை எனக்கு வச்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நான் உயிரோட வாழ்றேனா அதுக்கு ஒரே காரணம், இந்த உலகத்தின் போற போக்களை வாழ்றதுக்கு இல்லை, மாமிசமும் மனசும் விரும்புகிற ஓட்டத்தை ஓடுறதுக்கு இல்லை, உங்க தரிசனத்தை நிறைவேற்றவே இந்த ஜீவனை எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறீங்க. அதற்காகத்தான் இந்த ஜீவனே. அதனாலதான் பவுல் சொல்றான், ஓட்டத்தை முடிச்சையா, முடிக்க போறேன். ஒன்னு தெரிஞ்சுக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
எல்லாவற்றையும் நான் முடிச்சிட்டேன். தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஓட்ட முடியுது. அதனால யாக்கோபுக்கு சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். அதுதான் தரிசனம். நீ அதை விட்டுட்டு என்ன தெரியுமா பண்ற? உன் குடும்பம், உன் காரியம், உன் மாமிசம், உன் விருப்பம், உன் இச்சை, உன்னுடைய காரியம் க்ளோரி. தப்பு பண்ற. உயிர் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தெய்வத்துடைய தரிசனத்தை நிறைவேற்றதுக்கு தான். இந்த தெய்வத்திட்ட என் மூலியமா நிறைவேறதுக்கு தான். அதுக்கு தான் எனக்கு உயிர் இருக்குது. என் மனம் போன போக்கில் போறதுக்கு இல்லை. என் மனம் போன ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இல்லை. என் விருப்பத்தை நிறைவேற்றதுக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒண்ணு சொல்ல முடியும், நீ அவர் தரிசனத்துக்காக நின்னா கர்த்தர் உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைக்காக நிப்பா. இந்த இடத்துல நின்று திரும்ப அழுத்தி இந்த வார்த்தையை உன் காது கேட்க உறக்க சொல்றேன். இந்த ஜீவன் ஒவ்வொரு நாள் வாழுதுன்னா என் விருப்பத்தின்படி வாழ்றதுக்கு இல்லை, என் ஆசையின்படி வாழ்றதுக்கு இல்லை, தெய்வத்தின் தரிசனத்துக்காக வாழ. இதை எல்லாரும் ஏத்துக்க முடியாது. ஆனா தரிசனம் உடையவனுங்க இனிமேல் அவனால் உட்கார முடியாது. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரா, இவன் வாழ்க்கையில சில விஷயத்தை தொலைய வச்சதுக்கு காரணமே இவனை தரிசனத்துல கொண்டு வர்றதுக்கு தான். இந்த கழுத தொலைலனா இவன் தேவ திட்டத்தில் வந்து நிக்க மாட்டான். உன் வாழ்க்கையில சில தோல்விகள் உனக்கு வரலனா நீ தேவ திட்டத்துக்கு வர மாட்ட, நீ தேவத்துக்கு வர மாட்ட. அதனாலதான் உன் வாழ்க்கையில சில அடி, சில வாழ்க்கை உனக்கு நெருக்கம், சில வாழ்க்கை உனக்கு போராட்டம், சில வாழ்க்கை உனக்கு பிரச்சனை. ஏன் தெரியுமா? தரிசனம் எவன் மேல இருக்கோ, பரலோக திட்டம் யார் மேல இருக்குதோ அவனுக்கு தான் இந்த உபத்திரவம். நான் சொல்றேன், இந்த கழுதை காணாம போனது எனக்கு தீமை அல்ல, இந்த கழுதை காணாம போனது எனக்கு நன்மையே. அதனாலதான் தாவீது சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. எவங்க சொல்லுவான்? எவன் சொல்லுவான்? இப்ப இவனுக்கு எங்க வந்தோடனே திருமணங்கிற என்ன வருது? அப்போஸ்தலர்கள் பாருங்க, ஆண்டவர் மரிச்சிட்டாரு. ஆண்டவர் எத்தனை நாள் உயிரோட எழும்ப போறாரு? எத்தனை நாள்? 3 நாள் தாக்கு பிடிக்க முடியல. ஆண்டவர் எத்தனை நாள் மரிச்சு எத்தனை நாள் எழும்ப போறாரு? 3 நாள் எழும்ப போறாரு. அவர் மரிச்ச உடனே அவன் புத்தியில வந்து ஒண்ணுது, என்னது? நம்ம திரும்பிடுவோம், பழைய படகுக்கு திரும்பிடுவோம், பழைய வலைக்கு திரும்பிடுவோம், பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுவோம், பழைய ஓட்டத்துக்கு திரும்பிடுவோம். பார்த்துட்டீங்களா? திரும்பிடும் இல்ல, திரும்பிட்டான். படகுல ஏறிட்டான், வலைய தூக்கிட்டான், பழைய வாழ்க்கை கையில எடுத்துட்டான். ஆனாலும் எந்த தெய்வத்தின் கிருபை இவன் வாழ்க்கையை சக்சஸ் ஆக்கல, ஃபெயிலியர் ஆக்கிடுச்சு. தரிசனத்தை விட்டு வெளியே போனா இடத்துல நின்று சொல்றேன், உன் வாழ்க்கையில் ஒரு மண்ணு கூட நடக்காது. சவால் விட்டு சொல்றேன். விசுவாச்சே பேசுறேன், ஆவில பார்த்தேன், கேட்கிறேன், ஆவில பார்க்கிறேன், சொல்றேன். புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப இவனுக்கு பின்வாங்கணுங்கிற என்ன வந்துருச்சு. இவன் எதுல பின்வாங்குறாங்க வேகமா பார்ப்பான். முதல் காரியம், அந்த இடத்துல வந்த உடனே அந்த இடத்துல தான் இவனை ராஜாவா உயர்த்துகிற அபிஷேகம் அந்த தேசத்துல தான் இருக்குது. அந்த பட்டணத்துல தான். சொல்லுங்களேன், என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க. அந்த பட்டணத்தின் பேரை வாசிங்க.
நல்ல கவனிங்க. அதுக்கு பேர் சூப். ஆனா உண்மையான அதனுடைய பேர் என்ன தெரியுமா? சாம்பல் இருக்கிற பட்டணம் தான் அது சூப். ராமாவுல தான் யார் இருக்கிறா? சாம்பல் இருக்கிறான். அப்போ அந்த எல்லையில காலை வச்சாலே சத்ரு உள்ள வர விட மாட்டேங்கிறான். ஏன் நம்ம 1000 முறை காது கேட்டுக்கிறோம். என்ன தெரியுமா? எந்த சபைக்கு வேணாலும் போ, இந்த சபைக்கு வராதே. எந்த சபைக்கு வேணா நீ போய்க்க, நோ ப்ராப்ளம். இந்த சபைக்கு வந்துடாதே. சபையை மேன்மைப்படுத்தல, சபை மேல வச்சிருக்கிற தெய்வத்தின் வழி நடத்தின திட்டத்தை குறித்து சொல்லுகிறேன். அவருக்கு மகிமை. அப்போ அந்த எல்லையில காலை வச்ச உடனே இந்த ஆவி அவனை என்ன பண்ணுது? பின்னாடி இழுக்க பாக்குது. ஏன்னா நீ எதுக்குள்ள வந்துடக்கூடாது. நீ ஆசீர்வாதம் வேணுமா அவன் கொடுத்துருவான். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவரையே மந்திர கஷ்பேக்க அவ கரெக்டா பிதாவின் சித்தத்தை செய்ய காலை வைக்கிறாரு. பிசாசு சொல்றான், அந்த உலகத்தை நான் உமக்கு தந்துறேன், நீ என்ன பண்ணிச்சுக்க. அவரையே பின்னிட்டு இழுக்க பாக்குற நீ நானே மாத்திரம். அவருக்கு உலகத்தை காட்டுறான். நல்லா புரிஞ்சுக்க. நான் எப்பவும் ஜெபிக்கிற ஒரு காரியத்துல ஒண்ணு, ஆண்டவர் இந்த பூமியில நான் எதை பார்த்தாலும், அது இந்த பூமிக்குரிய எந்த ஆசீர்வாதத்தை பார்த்தாலும் தரிசன கண்ணோட பார்க்கணுமே ஒழிய மாமிச கண்ணோட பார்க்க கூடாது. தரிசனத்தோட தான் நான் பார்க்கணும், மாமிச கண்ணோட பார்க்க கூடாது. ஆபிரகாம் தரிசன கண்ணோட பார்த்தான், மகிமை அடைந்தான். லோத்து மாமிச கண்ண பார்த்தான், குடும்பமே 10 தலைமுறைக்கு விழுந்தது. அபிஷேகம் இருக்கா? தரிசனத்தோட பாரு. பூமியில பணக்காரன் ஆகணும்னு ஆசை இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்தவனா இருக்கணும்னு ஆசை. மற்றொன்னு பீட் பண்ணி இல்லை, அவர் சித்தத்தை செய்ய. அப்போ இவன் என்ன பண்ற? பின்னிட்டு போகிற என்ன வருது? அதுதான் கிருபை. அதுக்கு பேர் தான் கிருபை. இல்ல, இந்த பட்டணத்துல உன் வாழ்க்கையை புதிதாய் மாற்றக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறார். உன் வாழ்க்கையில நீ கண்ட ஆசீர்வாதத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை நீ என்னைக்கு பார்க்கறையோ அதுதான் நீ வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதத்துல மிக பெரிய ஆசீர்வாதம். நீ தேவனுடைய வார்த்தையை என்னைக்கு பார்க்கறையோ, ஆவில என்னைக்கு பார்க்கறையோ, அங்கதான் உன் ஆசீர்வாதமே ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் உன்னுடைய உயர்வே ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் உன் மேன்மையே ஸ்டார்ட் ஆகுது. அவன் சொல்றான், இந்த பட்டணத்துல தான் இவன் பின்னாடி போகணும்னு சொன்னான் பாருங்க. கிருபை இந்த பட்டணத்துல தான் உன்னை உயர்த்துகிற வார்த்தையும் இருக்குது, உன்னை உயர்த்தி நிறுத்துகிற ராஜாவாய் நிறுத்துகிற அபிஷேகமும் இருக்கு. அதனால போன வார்த்தையில பேசினார், அபிஷேகம் எந்த பட்டணத்தில் இருக்குதோ அந்த பட்டணத்துக்கு அபிஷேகம் உன்னை இழுக்கும். என்ன பண்ணுங்க? அக்கினி எங்க இருந்ததோ, அக்கினி எங்க எரிஞ்சதோ அங்கதான் மோசையை இழுத்துச்சு. மோசே வரல, அக்கினி கொண்டு வந்தது. இவனா வரல, அபிஷேகம் கொண்டு வந்தது. இவன் தானா வரல, தரிசனம் கொண்டு வந்தது. எல்லாருடைய திட்டமே. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய முதல் காரியம் இவனுக்கு என்ன தெரியுமா பண்ணுது? ரபிளைஸே ஐ கவுண்டட் இஸ் பை கேன். இவனை பின்னிட்டு போகாம நிறுத்துது. ஒரு ஜெபம் பண்ணிரு. ஆண்டவரே, இந்த ஜீவன் போகும் வரையிலும், உம்முடைய வருகை வரையிலும் தரிசனத்தை விட்டு, உம்முடைய சித்தத்தை விட்டு, உம்முடைய அழைப்பை விட்டு, உம்முடைய நோக்கத்தை விட்டு பின்னிட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் ஒருபோதும் என் நினைவில் வராதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின் வல்லமையை என் மனதிலே பற்ற வைப்பீராக. எல்லாரும் உங்க வலது கையை பிடித்து அப்படியே ஆவியில தலைமையில கையை வச்சு என்னை அப்படியாய் நடத்த ஆண்டவரே. ஓ ராபா, அந்த அபிஷேகத்தை வாங்கி
அந்த கிருபையை வாங்கி, அந்த வல்லமையை வாங்கி, அந்த அக்கினியை வாங்கி, உரபா ஹபா உரபா ஹபா உரபா ஹபா உரேபி ஹபா ஆவியில 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 உள்ள இறங்கணும். உன் புத்தியில இறங்கணும். பின்னிட்டு போகிற எண்ணம், பின்னிட்டு பார்க்கிற எண்ணம், திரும்புகிற நினைவு, எந்த ஆவி, எந்த எற்கிரிகை, எந்த பொல்லாத வல்லமை, எந்த பாவம், எந்த சாபம், எந்த மனுஷிகம், எந்த இச்சை உன்னை பின்னிட்டு பார்க்க வைக்குது, உன்னை பின்னிட்டு திரும்ப வைக்குது. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் இரத்தத்தினாலே அவைகள் அழிக்கப்படுவதாக, அவைகள் அழிக்கப்படுவதாக, அவைகள் அழிக்கப்படுவதாக, உள்ள இறங்குவதாக, அக்கினி எரிவதாக. ரபா ஹபா 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 ரபா ஹபா 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 ரபி ஹபா 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 பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். அந்த நினைவுக்குள்ள, அந்த நினைவு நாளங்களுக்குள்ள, அந்த எண்ணங்களுக்குள்ள, அந்த சிந்தைக்குள்ள பின்னிட்டு பார்க்க வைக்கிறேன். எல்லா நினைவுகளும், எல்லா எண்ணங்களும் அழிவதாக, 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 அழிவதாக. லோரி லோரி ரபா ரபா ஹபா எரிவதாக, 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 எரிவதாக. கைகளை தட்டி பற்று பற்று எரியட்டும். ஒவ்வொரு எண்ணங்களுக்குள்ள, ஒவ்வொரு நினைவுக்குள்ள பற்று எரியட்டும், 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 எரியட்டும். நல்ல கவனி. கொடுத்த வேலையில கூட நீ பின்வாங்க கூடாது. உனக்கு ஆண்டவர் ஒரு வேலை கொடுக்கிறாரா, அந்த வேலையில கூட பின்னிட்டு பார்க்க மாட்டப்பா. மனுஷனுக்காக என் மேல வச்சிருக்கிற திட்டத்தை இழப்பேனா? மனுஷனுக்காக அல்லது பாவத்துக்காக, அற்ப நேரம் கிடைக்கிற சந்தோஷத்துக்காக நித்திய மகிழ்ச்சியை நான் இழப்பேனோ? இன்னைக்கு ஆண்டவரோட பேசுறாரு. உன்னை பின்னிட்டு போய் ஒருவேளை அந்த படகுல நின்று அந்த வலையை எடுத்து நீ பிரயாசப்பட்டு பழைய காரியத்துக்குள்ள போவேனா, கிருபை உன்னை காக்கும்படி, திரும்ப உன்னை அந்த அழைப்புல நிறுத்தும்படி இந்த ஒரு விஷயம் உனக்காக இறங்கி வருது. ஆண்டவர் யாரோடைய பயங்கரமா மகிமையா பேசுறாரு. ஓ, அந்த வார்த்தையை பிடிச்சு மேல ஏறி வந்துரு. உன்னை கரை சேர்க்கிற தெய்வம் உன்னோட இடைபெறாரு. யாருக்காக இந்த வார்த்தை? யாருக்கு கடந்து போகுது? எந்த மனுஷனுக்கு, எந்த மனுஷிக்கு? ஷபா பாபா 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 ஷபா ரபா ஹபா 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 ரிபி ஹம்தரபா ஷப்தனா ரபனா அத்தல் கடரகத்தனா பௌஷடா அத்திடானியா. ஓ, உன்னோட இடைபெறாரு. உன்னை திருப்ப விரும்புறாரு, உன்னை திருப்ப விரும்புறாரு. அந்த அபிஷேகத்தில் நிறுத்த விரும்புறாரு, அந்த அழைப்புல நிறுத்த விரும்புறாரு, அந்த தரிசனத்தில் நிறுத்த விரும்புகிறாரு, அந்த அக்கினியில நிறுத்த விரும்புறாரு, அந்த மேன்மையில நிறுத்த விரும்புறாரு. ஓடி வா, ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. பின்னிட்டு பார்த்து என் மகளே, ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. உன்னை அழைப்பது நான் அல்லவா? உன்னை அழைப்பது நான் அல்லவா? உன்னை அழைத்தவன் நான் அல்லவா? ஓடி வா. நீ எதுல பின்னாடி போயிட்ட? எந்த விஷயத்துல பின்னாடி போயிட்ட? எந்த காரியத்துல போயிட்ட? நீ ஓடி வா, 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 நீ ஓடி வா. உன்னை புதுப்பிக்கிற அபிஷேகத்தை தேவன் வைத்து காத்திருக்கிறார். உன்னை புதிதும்
கூர்மையான பட்டயமாய் மாற்று. உன்னை அப்படியாய் உருவாக்கு. தேவன் காத்திருக்கிறார். எந்த எண்ணம் உன்னை பின்னிட்டு பார்க்க வச்சது, எந்த வல்லமை, எந்த பிசாசு, எந்த ஆவிகள், எந்த வல்லமை, அதை துண்டிக்கிற, அதை வெற்ற, 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 அதை வெற்ற. ரபா ஷபா ரபா. இதோ நீ எதுல பின்னாடி போயிட்ட, எதுல பின்னாடி போயிட்ட, எந்த நினைவுன பின்னாடி போக வச்சிருச்சு, எந்த ஆவி, எந்த சத்துரு, எந்த கிரிகை, எந்த வல்லமை, இன்னைக்கு உன்னை விடுவிக்கிறேன். அந்த கிருபை உள்ள கிளி இப்ப வெளிப்படுது, இப்ப வெளிப்படுது. உணர்வில்லாத, உணர்வு கெட்ட மகளே, உணர்வு அடைஞ்சுக்க, இதுவே தருணம். உணர்வு கெட்ட மகனே, உணர்வு அடைஞ்சுக்க, இதுவே தருணம். உணர்வு இல்லாம உட்கார்ந்து இருக்கிற மதிகட்டவளே, நீ உணர்வட. கிருபையுள்ள வார்த்தையை விடுச்சு வா. மதியனமா செஞ்சு, புத்தியனமா செஞ்சு, என்னை மன்னியோ, என்னை மன்னியோ, என்னை மன்னியோ. நான் பின்னிட்டு பாரு, நான் பின்னிட்டு பாரு. நான் திரும்ப, நான் திரும்ப. என்னை இழுத்துக்கொள்ளோ, என்னை இழுத்துக்கொள்ளோ, என்னை இழுத்துக்கொள்ளோ, என்னை இழுத்துக்கொள்ளோ, என்னை இழுத்துக்கொள்ளோ. இவனுடைய பின்னிட்டு பார்க்கக்கூடிய காரியங்களை சற்று கொஞ்சம் இனி அடுத்தது என்னன்னு பாருங்க. இவனுக்கு முதல்ல பழைய நினைவுகள் இவனை பின்னாடி இழுக்குது. அடுத்தது என்னென்ன இழுக்குதுன்னு வேகமா பார்த்துடுவோம். வாசிங்க. இப்போ இந்த கவலை எங்க வரும்? நினைவுல, மனதுல. அப்ப நல்லா கவனி. உன்னை பலகீனப்படுத்தக்கூடிய எண்ணங்கள், உன்னை முன்னேற விடாத எண்ணங்கள், அந்த நினைவுகள், முதல்ல நீ என்ன பண்ண, அதிலிருந்து விடுதலையாகும். இன்னைக்கு இந்த தருணத்தை உனக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய பாக்கியம். உனக்கு இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன், உனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பாக்கியம். அவர் சில வேலைகள்ல சில மதர்களை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். கொஞ்சம் அந்த அற்ப ஆசையை மட்டும் நீ வெறுத்து இருந்திருந்தீனா, அதை விட்டு இருந்தீனா, இன்னைக்கு உன்னை வச்சிருக்கிற மேன்மையே பயங்கரமா இருந்திருக்கும். ஒரு அற்ப காரியத்துக்காக தெய்வத்தினுடைய அழைப்பை அலட்சியம் பண்ணி, தேவனுடைய திட்டத்தை அலட்சியம் பண்ணி, தேவன் வச்சிருக்கிற மேன்மையான காரியத்தை நீ அசட்டை பண்ணி நீ விலகன பார்த்தியா, அந்த இடத்துல மட்டும், அந்த சோதனை மட்டும் நீ ஜெயிச்சிருந்தானே வைய, உன் மேல இறங்குற அபிஷேகமும் மகிமையும் மேன்மையும் அளவிட முடியாதது. வார்த்தை குழந்து கூட உனக்கு உணர்வு வரல. அதான் பயங்கரமான காரியம். எந்த அளவுக்கு நீ கடினப்பட்டிருக்கிறேன்னு உனக்கு தெரியுது உன்னை பார்க்கும் பொழுதே. லைஸ் கம் pride and say. என்ன சொல்றேன் பாருங்க, அடுத்தது வாசிங்க. என்னது? முதல்ல
தேவன் அவனுக்கு காட்டினது, இந்த தேசத்துல உன்னை விடுவிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை உயர்த்துகிற ஒரு மனுஷனை நான் உனக்காக வச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அதெல்ல யாரை காட்டி கொடுக்கிறாரு தெரியுமா? உன்னை சரியான பாதையில நடத்துகிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உனக்கு காட்டி கொடுக்கிறாரு. ரெண்டாவது விஷயம், அங்கதான் உனக்கு உண்டான எல்லா ஜெயமும் இருக்குங்கிறத காட்டி கொடுக்கிறாரு. அவருக்கு மகிமை. நீங்க கவனிங்க, இந்த சவுல் பண்ண ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? அவன் முதல்ல கழுத தொலைஞ்ச உடனே அவன் எதை தேடி இருக்கணும் அப்படின்னா, எந்த காரியத்தின் அடிப்படையில் தேடி இருக்கணும் அப்படின்னா, அப்போ ஒரு விஷயம் தன்னை விட்டு போயிருச்சு, தன்னை விட்டு தொலைஞ்சு போயிருச்சுன்னா அவன் முதல்ல தேட வேண்டியது எங்க தெரியுமா? தேவ சமூகத்தை தான் அவன் தேடி இருக்கணும். தொலைஞ்ச உடனே அவன் எதை தேடணும்? ஆனா அவன் எதை தேடுனா? கழுதைய தேடுனா. மனுஷன் புத்திய வச்சான், மனுஷன் மூளைய வச்சு செயல்பட்டான். ஆனா ஒரு வாழ்க்கையில தன்னை விட்டு போயிருச்சு, ஒரு காரியம் தன்னை விட்டு போயிருச்சு, அது தொலைஞ்சு போச்சு. அதை கண்டுபிடிக்கணும்னா அவன் என்ன பண்ணணும்? முதல்ல தேவனிடத்துல வரணும், அவரை முதல்ல தேடணும். ஆனா இவன் எதை தேடுறான் தெரியுமா? கழுதையவே தேடிட்டு இருக்கிறான். கழுத புத்தி. இவன் எதை தேடுறான்? நிறைய பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே ஓடிட்டு கிடப்பான். ஒரு கடனே வந்துருச்சு, ஐயோ கடன் 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 கட்டணும் கடன் கட்டணும் கடன். செத்தாலும் நீ கட்ட மாட்டேன், அதிகமாயிட்டு தான் போகுமே ஒழிய உன் வாழ்க்கையில கடன் தீரவே தீராது. இந்த இடத்துல பரிசுத்தாவில நின்று முத்தரிச்சு சொல்றேன், நீ தேவனை விட்டுட்டு, அவர் பிரசனத்தை விட்டுட்டு, அவரை தேர்றதை விட்டுட்டு, அவர் சமூகத்தை விட்டுட்டு நீ எங்க பணத்தை கடனை முன் வச்சு ஓடனா நீ செத்தால் அடைக்க மாட்டேன். உன் பிள்ளை மேல சுமத்திட்டு தான் போவேன் நீ. அட நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, பார்க்கிறவனுக்கும் சொல்றேன். ஆனா கடன் பட்டான். ஆனா ஒண்ணு, இவ கடன்கார வந்த உடனே இவ பாருங்க, அததான் தீர்க்கதரிசியின் மனைவி. கடன்கார வந்த உடனே இவ மனுஷனை தேடல, தேவ சமூகத்தை தேடுனா ஜெயிச்சிட்டார். எப்ப கேளுங்க, அமாவாசை பிரேயருக்கு வா, கடன் இருக்கு பிரதர். ஓகே. அட சுத்திகரி பிரேயருக்கு வா, கடன் இருக்கு பிரதர். ஆண்டவர் என்ன எப்படி நடத்துறாரு தெரியுமா? கடன்காரன் என்ன படுத்தாத, எங்களை படுத்தாத அவமானம் கிடையாது. சாப்பிட்றக்கு அடுத்து வேலை சாப்பாடுக்கு இருக்காது. என்ன சொல்லட்டுமா? காக்கில் ரவை வாங்குறதுக்கு காசு கிடையாது. அந்த காசை எடுத்து ரவை வாங்கி சாப்பிட்டா நாளைக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு, திரும்பி வர்றதுக்கு பஸ்ஸுக்கு காசு கிடையாது. போறதுக்கே பஸ்ஸுக்கு காசு இல்லை. பட்டினியா கடந்திருக்கிறோம், கடந்திருக்கிறேன். டிசைனா. ஆனா ஒன்னே ஒண்ணு, கடன்காரன் வந்து நின்று என்னத்தடா சாப்பிட்றேன்லாம் கேட்டுருக்கிறான். அப்படியே பல்ல கடிச்சிட்டு சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாப்பா, நான் செஞ்ச தப்பு பண்ணீங்க அப்படிதான் சொல்லுவேன். ஆனா சபையில போய் உட்கார்ந்துருவேன் மாட்டேன். தைரியமா சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவன் என்ன தெரிஞ்சு கொண்ட இந்த நாள் வரல சொல்றேன், ஒரு ஆராதனை நான் மிஸ் பண்ணதில்லை. கட்டமா நின்னாவே கீழே விழுந்துருவேன். அவ்வளவு காய்ச்சல் கூட சொன்னேன், என்ன கொண்டு போய் சர்ச்சில் போட்டுருங்க, அங்கதான் என் ஜீவன் போகணும்னா போகட்டும். நான் என்னை மேன்மைப்படுத்தி சொல்லல, என்னை வளர்த்தவரை மகிமைப்படுத்தி சொல்றேன். எல்லாம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டு நான் பிரச்சனையை பார்க்காதையா, பிரச்சனையை மாற்ற கிருபை மகிமை அபிஷேகம் யா ராஜா கிட்ட தான் இருக்குது. தேசத்துல 3 வருஷம் பஞ்சம். தாவீது உடனே போய் விழுந்துட்டான். ஆண்டவரே, மனுஷயா, என்ன மனுஷன்? தேவ மனுஷன் விழுந்துட்டான். ஆண்டவரே, ஏன் இந்த பஞ்சம்? ராஜா அழகா மாத்துறாருல,
எந்த காரியமானாலும் முதல்ல தேவ சமூகத்துல விழுந்து பழகு. இதை யாருகிட்ட கத்துக்கலாம் தெரியுமா? நம்முடைய அநேக பரிசுத்தவான்களை கத்துக்கலாம். நீ மோசைய பாரு, ஜனங்க என்ன பண்ணினாலும் சரி, அவன் ஜனங்கிட்ட போய் தன்னுடைய பாரத்தை கொட்ட மாட்டான், நேர தேவ சமூகத்துல கொட்டுவான். அதனாலதான் அவனை போல முன்னும் இல்லை, அவனை போல பின்னும் இல்லை. ஏன்? எதுவா இருக்கு, தாவீதை பாருங்க, எதுவானாலும் சரி தேவ சமூகத்தில் விழுந்துருவான். அது தீர்க்கதரிசி பேசினாலும் சரி, நாத்தான் பேசினாலும் சரி, ஆனா எந்த காரியமானாலும் சரி தேவ சமூகத்தில் விழுகிறேன், தேவ கரத்தில் விழுகிறேன், தேவ பாதத்தில் விழுகிறேன். அவர் சமூகம் எனக்கு விடுதலை, அவர் வார்த்தை எனக்கு விடுதலை, அதுதான் அவனுக்கு புத்தி. அதனாலதான் தாவீது நாளுக்கு நாள் பலப்பட்டான். என் தெரியுமா நீ இன்னும் எந்த எழும்பாம இருக்கிற? என் தெரியுமா நீ விடுதலையாகாம இருக்கிற? என் தெரியுமா வாழ்க்கை மேன்மை அடையல? ஏன்னா நீ பிரச்சனையை பார்த்துட்டு ஓடுறாள். எத்தனை பிரச்சனை வந்தாலும் என் முகம் தேவ சமூகத்தை விட்டு திருப்பே, அந்த தீர்மானத்தில் நில்லு. அதுதான் ஆவிக்குரிய மனுஷன், ஆவிக்குரியனுக்கு உண்டான அடையாளம். இவன் எதையே யோசிச்சுட்டு இருக்கிறான், எதை தேடுறான்? கழுதையவே தேடுறானே ஒழிய கழுதைய திருப்பி தருகிற தேவ சமூகத்தை இவன் தேடவே இல்லை. இரண்டாவது காரியம், அப்படி இருக்கிறீங்களா? பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, வியாதி இருக்குது, கடன் இருக்குது, அல்லது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, பிரச்சனையே நோக்கிட்டு ஓடுறையா, இல்ல பிரச்சனை மாற்றுகிற தேவ சமூகத்தை நோக்குறையா? இந்த இடத்துல நின்று சொல்றேன், உங்களுக்கு கிடைக்கிற வார்த்தை எனக்கு மட்டும் கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்க. ஆரம்பத்தில் சோத்திரம், எனக்கெல்லாம் போதிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. இடத்துல நின்று சொல்லு, ஒரு ஊழியக்காரன் கூட எனக்கு இதுதான் வழின்னு காட்டினவனை நான் பார்த்ததே இல்லை, எனக்கு காட்டினவர் காட்டினதும் இல்லை. ஆனாலும் கிருபை என்ன வழி தப்ப விடல. உங்களுக்கு எத்தனை உபதேசம், எத்தனை 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 எத்தனை. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? எவனா ஒரு பைத்தியக்காரன் சொன்னா அதை பிடிச்சிட்டு உட்காந்துக்குவேன், மண்டையில பட்டு வச்சுட்டா வரமாட்டேன், சர்ச்சுக்கு வரமாட்டேன். என்ற தேவனுடைய வார்த்தை பெருசா, அவ வார்த்தை பெருசா? அவர் பெரியவர். அந்த வேலைக்காரன் சொல்லுவான் பாருங்க, அவர் பெரியவர். அவர் பெரியவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. வாசிங்கள. நீங்க வாசிச்ச விதமே தப்பு. திரும்ப உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற, வாசிங்க வாசிங்க. அவர் பெரியவர், அப்படி வாசிக்கணும். அங்க நிற்கணும் நம்ம. அவர் பெரியவர், நீங்க போற போக்குல போற மாதிரி இருக்குது. அவர் பெரியவர் வசனத்தை அப்படி வாசி பழங்க. நீங்க அந்த இடத்துல அவர் பெரியவர் அது போயிட்டே இருக்குது. இல்ல இல்ல இல்ல, அவர் பெரியவர், அதுக்கு மேல போக கூடாது. அடுத்த வார்த்தை நீங்க அதை ஃபீல் பண்ணாம போக கூடாது. அப்படி வாசிங்க. அப்படின்னு இழுக்குதே வண்டி. ஓஹோ, இருக்கிறார், அவர் ஏதோ இழுக்குதையா. ஆண்கள் பக்கம் வாசிங்க, போட்டி போட்டு வாசிப்பாங்க பாருங்க. இருக்கிறாரியா என் ராஜா, எனக்கு இருக்கிறாரியா. என் வாழ்க்கையை புதுப்பிக்க, என் வாழ்க்கையை மாற்ற, என் ஜீவியத்தை மாற்ற, எனக்குள்ள எல்லாத்தையும் மாற்ற என் ராஜா இருக்கிறாரே. ஓகே, இதோ வாசிங்க. வேற யாராவது
ஆமென். அல்லேலூயா. ஆமென். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். நீங்க வாசிக்கிற விதம் தப்பானா அர்த்தமே உங்களுக்கு அது புலப்படாம போயிடும். இந்த பட்டணத்திலே ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் பெரியவர். அதுக்கு மேல தாண்டக்கூடாதுங்க. அவர் பெரியவர், அதுக்கு மேல அந்த அடிக்கு தாண்டக்கூடாது. இப்ப சொல்லுங்க, யா என் வாழ்க்கையை புதுப்பிக்கிற, என் வாழ்க்கையை மாற்ற ஒருவர் இருக்கிறார். யா என் கவலையை மாற்ற, என் நிந்தையை மாற்ற, என் தோல்வியை மாற்ற, என் பிரச்சனையை மாற்ற, எல்லாத்தையும் மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். என் மீட்பர் உயிரோ இருக்கிறார், என் இரட்சகர் உயிரோ இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர் உயிரோ இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் இருக்கிறார். இருக்கிறாரு. ஆனா அவர் யார் தெரியுமா? பெரியவர். ஒரு சரண பாடலான்னு எனக்கு ஆவில ஒரு உந்துதல். பாடலாமா? இம்மட்டும் உதவின எபினேசரே, இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காற்றிடுவா. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட, இந்த உலகிலே இயேசு பெரியவரே. இந்த பட்டணத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார். சொல்லுங்க, இந்த பட்டணத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் பெரியவர். ஆமென் ஆமென். யோபுடைய வார்த்தை என்ன தெரியுமா? 10 பிள்ளை போனேனையா, 500 ஒட்டகம், 500 ஏர்மாடு என்ன போன என்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாத்தையும் எனக்கு திருப்பி தருகிற ஒரு உயிரோடு இருக்கிறார். நான் இழந்ததை எனக்கு ரெட்டிப்பா தருகிறவரை உயிரோடு இருக்கிறார். அவர் இருக்கிறார், ஆதலால் நானும் இருப்பேன். அவர் இருக்கிறார், நானும் இருப்பேன். அவர் ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். ஓ ஹalleluya. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ஒரே காரணம், அவர் இருக்கிறார், நான் உயிரோடு இருக்கிறேன். அவர் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை. எலிசா சொல்றார், புரிஞ்சுக்கொண்டு அவரோடு இருக்கிற பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. இவன் முதல்ல செய்யற தப்பு, கழுதைய தேடுனா, யார தேடல. நீங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்கிறாரு ஆவியானவர். உனக்கு பிரச்சனை இருக்குது, எதையோ தொலைச்சிட்ட, ஏதோ இழந்துட்ட, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ காரியம், நீ அதை நோக்கித்தான் உன்னுடைய பிரயாணம் இருக்க ஒழிய, அதை எல்லாத்தையும் திருப்பக்கூடிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை தேடனுங்கிற எண்ணம் உனக்கு இல்லவே இல்லை. ஒரு எண்ணம் வேணா இருக்குது, திரும்பி போலாம். இங்க ஆள் இருக்கிறீங்க, அதனாலதான் பேசுறாரு. ஒண்ணு விஷயத்துல ரொம்ப கவனமா ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நானே பிசகுனாலும் என் கூட ஒருத்தர் ஆண்டவரை சேர்க்கிறார், என் கூட நான் விழுவேன்னு அவருக்கு தெரியும், நான் இடர்வேன்னு தெரியும்.
நான் இப்படிலாம் பண்ணுவேன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கிருபையுடைய வார்த்தை உடையவனே என்னை இணைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா ஒன்ன தெரிஞ்சுக்கிடுங்க, நம்மால் எப்படிப்பட்ட ஆளோட சேருவான் தெரியுமா? நம்மால் எப்படி வேசிக்கலனோட அவனுக்கு தொடர்பு உண்டு. யாரோட தொடர்பு? வேசி மட்டுமில்ல, அவன் கள்ளன், திருட, வேசிக்கலவனோட நமக்கு தொடர்பெல்லாம் ஐக்கியம்லாம் யாரோட? நம்மளை விழ வைக்கிறவன், பின்னாடி விழ பண்ணுகிறவன், பாவத்தில் விழ பண்றவன், சாபத்தில் விழ பண்றவன், இவனோட தான் ஐக்கியம். நம்மளை முன்னோக்கி செல்ல வைக்கிறவனோட நமக்கு ஐக்கியமே கிடையாது. ஆனா தேவன் இவன் மேல வச்சிருக்கிற தரிசனத்தினால இவனை பின்னாடி இவனே போனாலும் போக விடாம இவனை முன்னாடி தள்ளுகிற ஒரு ஐக்கியத்துல தான் இவனை வச்சிருந்தார். அதனால இன்னைக்கு பிஜிய சபை பிள்ளைய மந்தைய குறிப்பா உங்களுக்கு எச்சரித்து சொல்றேன், ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கத்தை கெடுத்து போடும். கெட்டவனோட, துன்மார்க்கனோட, பின்வாங்கி போற பண்றவனோட, உன்னை என்ன சொல்லு தேவ சமூகத்தில் வரவிடாம பண்றவனோட சேர்ந்துடாத. உன்னை பெத்த தாயா இருந்தா கூட சொல்லிரு, இந்த விஷயத்துல நீ என்னிடத்துல பேசாத. எலியா வாயவை அடைச்சவன் எலிசா, இந்த விஷயத்துல என்னிடத்துல நீங்க பேசாதீங்க, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். அதான் அப்போ இவன் எதை தேடல? தேவனை தேடல. ஆனா எதை தேடுறான்? இவன் இந்த ஊருக்கு போனாலும் இவனுக்கு கழுதை, எந்த கழுதை பார்த்தாலும் இவனுக்கு இவன் கழுத மாதிரியே தான் இருக்கும். ஆனா தேவனை தேடல. ரெண்டாவது பின்னிட்டு பார்க்கறான். மூணாவது என்ன பண்றான் பாருங்க, வேகமா இந்த தேசத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான். அவர் பெரியவன். அவர் சொல்றதெல்லாம் ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. நாகமான் மேல இருந்த கிருபையில ஒரு பெரிய கிருபை தெரியுமா? அவன் பிரச்சனை அவன் யார்கிட்ட வந்து சொல்றான் தெரியுமா? தனக்கு விடுதலையின் வழி யார் சொல்லுவாங்களோ அவகிட்ட தான் அவன் சொன்னான். அவதான் அவனுக்கு விடுதலையின் வழியை காட்டினான். ரெண்டாவது இவன் அடுத்தது யாரை சந்திக்கிறான்? கேயாசி சந்திக்கிறான். கேயாசி எலிசா வார்த்தையை பிடிச்சிட்டு வந்துட்டான். இப்போ இவன் பின்னாடி போறங்கிறான். கேயாசி சொல்றான், இல்ல 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 இல்ல, அவர் பெரிய காரியத்தை சொன்னா நீ செஞ்சிருப்பீர். ஆனா அவர் சொன்னது சின்ன விஷயம்தான், அதை நீங்க செஞ்சா விடுதலை ஆயிருவீங்க. அப்போ தேவன் இவனை எங்க போனாலும் அந்த ஜெயத்தின் வழியிலேயே நடத்த இவன் மேல கவனமா இருந்தாரு பாருங்க. தினமத்தில் இங்க இருக்கிற ஒரு சில பேருக்கு சொல்றேன், இந்த பெதற்றவன் உன்னை வழி விலகி பண்றவனோட வார்த்தையை கேட்காத. வார்த்தைய கேட்காத. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் சினிமா பாட்டு கேட்கிறவன். ரட்சிக்கப்பட்டு இந்த அபிஷேகம் மேலே விழுந்தோடனே நான் கல்யாணத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போனேன்னு வச்சுக்கிடுங்களேன், என் சிந்த 100% வேலையில் கவனமாக இருப்பேன், அது கிருபை. ஆனால் என் உள்ளுக்குள்ள ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும். சோத்திரம் சோத்திரம் வெளியவே தெரியாது, உள்ளுக்குள்ளேயே ஒரு பிரசனத்துக்குள்ளேயே இருப்பேன். அவருடைய கிருபை என்ன வழி விலக அவர் விட்டுறதே இல்லை. பாருங்க, அங்கிருந்து இங்க கொண்டு வந்தாரா, இவன் பின்னாடி போறங்கிறான். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கேயாசி பிறகு ஓடி ரதத்துல ஓரவனை பிடிச்சு நிறுத்தினாரு. ஏன் தெரியுமா? இவன் மேல வச்ச கிருபை. நீ பின்னாடி போறதுல ரதத்துல போறான்னு அவருக்கு தெரியுமாச்சே. முன்னாடி போறதுல ரதத்துல இல்ல, பின்னாடி போறதுல நீ யாருதான். முன்னாடி எப்படி வரணும்? ஒவ்வொரு அடியும் சிலுவையை சுமந்து வரணும். பின்னாடி போறவனுக்கு ரதம் தான்.
இவர் ரதத்தில் அப்படியே வேகமா போக பார்த்தாரு. ஆனா கிருபை அதை விட வேகமா வந்ததுனாலதான் நீ தப்பிச்சுக்கு உட்கார்ந்து இருக்கிற. இல்ல உன் நிலைமை பரிதாபம். இப்ப பாருங்க, இந்த தேசத்துல ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் பெரியவர். அவர் சொல்வதெல்லாம் சொல்லுங்க, என் அப்பா சொல்றதெல்லாம் எனக்கு நடக்கும். சொல்லுங்க. அடுத்தது வாசிங்க. எப்படி நடக்குமா? கையா தட்டுங்க அப்பாவும். ஆமே வாசிங்க. இதுக்கு நான் அப்புறம் பார்ப்போம். வாசிங்க. அங்கே போவோம். எங்க போவோம் சொல்லுங்க. எங்க போவோம்? எங்க போவோம்? எங்க போவோம்? ஆனா நீங்க எங்க போவீங்க? அப்பா வீட்டுக்கு போவோம். எந்த அப்பா? சொல்லிட்டாங்க மாஸ்டர். ஆமே தெய்வமே, எனக்கு விடுதலை தாங்க. பேசிட்டாங்க மாஸ்டர். எங்க அப்பா. கழுத கூட கண் திறக்கப்பட்டுச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, இது அது ஐயச்சி அதிகட்டாவி. எனக்கு ஜெயமுள்ள வழி அப்பா அங்க வச்சிருக்கிறாரு. எனக்கு சொல்லுங்க. ஆசிங்க. நம்ம எந்த வழியில போகணுங்கிற அந்த மேப்பே யாருக்கிட்ட தான் இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்குது. உனக்கு ஒரு தனியான வழி இல்ல. உன் வழி அவர் தான் வச்சிருக்கிறாரு. ஆனா எனக்கு ஒரு பெரிய கொடுமை தெரியுமா? பரவாயில்ல, நீ இன்னைக்கு உன்னை காயப்படுத்தி தான் காயம் கட்டணும் முடிவு பண்ணிட்டாரு. நோ ப்ராப்ளம். நல்லா கவனி. நமக்கு போக வேண்டிய வழிய, ஜெயத்தின் வழி அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனா நம்ம யார் பேச்ச தெரியுமா கேட்போம்? கூட வேலை செய்வான். அவன் சொல்லுவான், இந்த ரூட் எடுங்க. சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார் பிரதர். அதனால நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? நீங்க போக வேண்டிய வழி சொல்ற இடத்துக்கு வர மாட்டீங்க. உங்க மூளை சொல்ற வழியில போவீங்க. போக என்ன கேட்ட போக விட்டுருக்கணுங்கிற. சில விஷயத்துல அடிபட்டா தான் புரியும். சில மதீனாவுக்கு அடிபட்டாலும் புரியாது. ஏன்னா தண்டிக்கப்பட்டேன் யோபுக்கு மட்டும்தான் புரியும், இனி பாவம் செய்ய மாட்டேன். ஆனா சில ஆவிகளுக்கு தண்டிக்கப்பட்டாலும் அடுத்தது 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 போயிட்டே தான் இருக்கும். மதிகட்டாவி யார் சொல்லிட்டாங்க? கூட வேலை செய்யற சொல்லிட்டாங்க. அடே அவர் சொல்லிட்டாங்க, மாமா சொல்லிட்டாங்க, எங்க அம்மா சொல்லிடுச்சுங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க. ஏய், நீ நடக்க வேண்டிய வழி அவர்கிட்ட தான் இருக்குது. அவரே என் வழி, அவரே என் சத்தியம், அவரே என் ஜீவன். சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க வாயை திறந்தா 4 தெருவுக்கு கேட்குமே. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த விஷயத்துல நான் மௌனமாகி ஊமையனுமானேன். இதில் உங்களுக்கு அனல் மூட்டப்படாது. அந்நிய அக்கினி வேணா மூட்டப்படும். இன்னைக்கு விடுதலை ஆயிரு. நான் நடக்க வேண்டிய வழி அவர்கிட்ட தான் இருக்குது. சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க. கேரளாவில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. பெரிய இனோவா கார் கூகுள் மேப்பை போட்டிருக்கிறாங்க, போட்டு போயிருந்துருக்கிறாங்க. அந்த மேப் என்ன பண்ணி இருந்திருக்குது அப்படின்னா, இவன் அப்படியே வழி நடத்திட்டே போயிருந்துருக்குது. கடைசியில் அந்த மேப் எங்கே கொண்டு போய் விட்டுருச்சு தெரியுமா? பெரிய பள்ளத்துக்கிட்ட போய் விட்டுருச்சு. இப்போ அந்த படிக்கட்டு விட்டு இறக்கி எத்தனை பேர் பார்த்தீங்க? அதை
அந்த படிக்கட்டுக்கு கீழே இறங்கினா தான் ரோடு. ஏன்னா இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, வழி மாறிட்டான். ஏன்னா அந்த மேப்புடைய ஆவி என்ன தெரியுமா, அது வழியில நீ போயிட்டீன்னா உன்னை கரெக்டாக கொண்டு போயிடும். அது சொல்லாம நீ இன்னொரு வழியை தாண்டிட்டீன்னா அதுவா ஒரு வழியை செலக்ட் பண்ணி உன்னை என்ன பண்ண கொண்டு போ. இவன் அப்படி போய் சிக்கினாலும் இப்போ பார்த்தா பின்னாடியும் போக முடியல, முன்னாடியும் போக முடியல, பத 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 புதிச்சுட்டான். இப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்றாரு, இப்ப முன்னாடியும் கால் வைக்க முடியல. அந்த வார்த்தை நான் உபயோகப்படுத்த மாட்டேன், அதனால சொல்றேன். நான் என்ன இல்ல, இப்ப நீ என்ன பண்ற, ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் என்ன தெரியுமா பண்ணாங்க, ட்ரெயின் கொண்டு வந்தாங்க, காரை ஒரு கட்டு கட்டினாங்க, அழகா தூக்கி கீழே வச்சாங்க, கட்டு போட்டு தான் கீழே வச்சாங்க. சொல்லுங்க எப்படி வச்சாங்க, பேச மாட்டேங்கிறீங்க. எப்படி வச்சாங்க, அந்த காருக்கு 4 கட்டு. எத்தனை கட்டு, இப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டை போட்டு ஒரு சுருக்கு போட்டு மேலே வச்சாங்க. உன் மூளையில போகாத, காட்டுறதெல்லாம் வழிண்டு போகாத, போனேன்னா உனக்கு இந்த கட்டுத்தான்னு தூக்கி வச்சாங்க. அந்த சம்பவத்தை பார்த்து கூகுள் மேப் விஷயத்துல நான் ரொம்ப கவனமா இருக்கிறேன். ஏன்னா கூகுள் மேப் பத்தி அண்ணனுக்கு நல்லா தெரியும், அதை கத்துக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு எனக்கு தெரியும். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்குண்டான ஜெயத்தின் வழி அவர்கிட்ட இருக்குயா, சொல்லுங்க. எங்க ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எனக்குண்டான ஜெயத்தின் வழி அவர்கிட்ட இருக்குது. சொல்லுங்க, எனக்குண்டான ஜெயத்தின் வழி அவர்கிட்ட தான் இருக்குது. அவரே என் வழி, அவரே என் வழி, அவர் பாத சுவடுகள் என் வழி, அவரையே பின்பற்றுவேன். வாசிங்க வாசிங்க வாசிங்க, இருக்கு இருக்கு இருக்கு, இன்னும் இருக்கு, வாசிங்க. போனாலும் அடே, ஏன்னா இவர்கிட்ட என்ன இல்லையா, திங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா. வாசிங்க. எங்க செலவாச்சு, நீதான் தின்னைய, நீயே தானே தின்ன, அவருக்கு கொடுக்க வேண்டியதான் நீ தின்னுட்டிய. இதுக்கு நீங்க கைதட்ட மாட்டீங்க எனக்கு தெரியும். உனக்கு வழிகாட்டுறதுக்கு நீ என்ன கொண்டு வருவ, முறுக்கு, மிச்சரு, மைசூர்பா, லட்டு, அதை நீயே தின்னுட்டு வந்துடுவ. அப்புறமா என்னப்ப, அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மைசூர்பா கூட இல்லைங்க, அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஜிலேபி கூட இல்லைங்க, எல்லாம் மிச்சர் இருந்தது, அதுவும் காலிங்க. எப்ப காலி, மறுபடியும் காலி. உன்னை 10 பேய் சுத்தாம என்ன பண்ணுங்கிறேன் நானு. நம்மால் சுடுகாட்டிலேயே போய் எனக்கு மில்பிக்கு வேணும், எனக்கு குட்டே வேணும், எனக்கு மேரி பிஸ்கட் வேணும்னு கேட்டாங்க. தின்பண்ட எங்க போகுது பார்த்துக்குங்க. அது கையில டீ இல்ல, டீய கூட கடன் வாங்கி இருங்க, நான் இன்னொருத்தன் டீ சொட்டா சாப்பிட்டுக்கிறேன். இது வேற, எனக்கு வேற. பாஸ்டர் குட்டே வாங்கிக்கிறீங்களா, ஏண்டா இது அடக்கம் பண்ணதே பேட்டே, ஆனா எங்கிட்ட வந்து குட்டேவா, அடக்காரனிய பேட்டே, ஆனா அதுவும் இல்லாம இருக்கிற இடம் பேட்டே, பேட் டைம். இந்த நேரத்தில் வந்து குட்டே வேணுமா, பணத்தை இப்பதாயா புதைச்சா அதுக்குள்ள குட்டேவா. இப்படிப்பட்ட ஆளை வச்சு நடத்துறது இருக்குது. இனிமேல் நிச்சயமா அந்த வேலைக்காரன் நினைச்சிருப்பான், இவன் கையில தின்பட்டத்தை கொடுக்கவே கூடாது. அந்த
அந்த சிறு பையன் பாருங்க 3 நாள் உபவாசம் இருந்தாலும் ஒரு மீனை கூட ஒரு அப்பத்தை கூட சாப்பிடாம அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும், என் அப்பா கைக்கு போகணும், அது மூலியமா 1000 பேர்த்துக்கு போகணும், 4000 புருஷர் சாப்பிடணும்னு அவன் உபவாசம் இருந்தா. ஆனா இந்த சொல்ல மாட்டேன். இது வர வழியில் என்ன பண்ண, அப்பா கழுதைய தேட சொன்னா இது மிச்சர் சாப்பிட்டே தேடுது. இது மைசூர் ஒரு கடி கடிக்குது, கழுதை எங்கடா காணோம். இப்படி தின்னா உனக்கு கிடைக்கும். நானே யோசிக்கிறேன், பூரா மலையில தான் சுத்து, நான் எங்க பேக்கரி கடை வச்சிருந்தாங்க தெரியல, சுட்டு கொண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஒரு ஊழியக்காரனுக்கு வழிகாட்டுறனுக்கு நீ என்னத்தை கொடுப்ப? தின்பண்டம். ஆமா, நான் இங்க உட்கார்ந்து சோத்திரம் ஒரு ஜிலேபி வருவதாக, சப்தரக லட்டு வருவதாக, ஆண்டவரே சவுல் என்பவன் கொண்டு வருவானாக, ஆண்டவரே எனக்கு மைசூர்பா வேணும் ஆண்டவரே. விளங்குமா சபை? ஆண்டவரே அவருக்கு கொஞ்சம் இனிப்பு பிடிக்காது, காரமா தான் பிடிக்கும் ஆண்டவரே, அதனால கார பூந்தி வேணும் ஆண்டவரே. சோத்திரம். அது இன்னொருக்க வாசிங்க பாருங்க, தின்பண்ட எதுல பாக்கெட்ல கொண்டு வரல, இவன் இருக்கிற ஹைட்டுக்கு இவன் வச்சிருக்கிற பைய எவ்வளவு பெருசு இருக்கும் பாருங்க. நான் கேட்கிறேன், எங்காவது வெளியே வந்தா புளிசோறு கொண்டு வருவாங்க, எங்காவது போனா ஏதாவது சாப்பாடு கொண்டு வருவாங்க. ஆனா இவன் தின்பண்டத்தை கொண்டு வந்தானா. ஒரு தடவை பிசாசு துரத்துனான், அந்த ஆவி வெளியே வந்தது. இவனை நான் வளர விட மாட்டேன். ஏன் அப்படின்னா, இவனுக்குள்ள நுருவத்தீனி ஆவியா நான் உள்ள இருக்கிறேன். உனக்கு தெரியுமா? தெரியாதா? எப்படியா இருந்ததா? நொறுவத்தீனி. அது சொல்லிச்சு, நான் போக மாட்டேன். இவனுக்கு பஜ்ஜி மிச்சரா கொடுத்து கட்டி வச்சிருக்கிறேன். எப்போ உபவாசம் போறானோ அவனுக்கு பஜ்ஜி நினைப்பு, எப்போ பாஸ்டிங் போறானோ அவனுக்கு மிச்சர் நினைப்பு, எப்போ வந்தாலும் சரி பூந்தி நினைப்பு. இப்படியே கொடுத்து உபவாசத்துல தகர்த்துட்டேன். இவனை வளரவே விட மாட்டேன். அந்த என்ன சொல்லுது, தீனி ஆவிய துரத்துறதுக்கு நான் பட்ட பாடு பெரும். சரி நான் போறேன், கடைசியில எனக்கு 2 லட்டை கொடு போறேன். மரணதா பாடிடாதீங்க, இதுக்கு பாடிடாதீங்க. எவ்வளவு பெரிய பைய இவன் கையில ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்க அப்பா நினைச்சிருக்கிறானே. இன்னைக்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லை. சின்னதா இருக்கிறப்போ இந்த வீட்லயே செய்வாங்க, அதை பையில போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? நான் அந்த காலத்துல இல்லை, நான் இந்த காலத்தால. உங்களுக்கு தெரியுமா, நமக்குள்ள அப்படி ஒன்றும் வயசாகல, சின்ன வயசு தான். அந்த வயசானவங்களுக்கு தெரியும். இந்த வயசானவங்க சொல்ல முடியுமா யாராவது? ஏன் சாக்க? ஏன்னா ஏற்கனவே பூந்தி விளக்கமெல்லாம் அவர் தான் சொன்னார். அப்ப நல்லா கவனிங்க. அட, நீ கழுதைய தேட வந்தவன் சாப்பாடு புளிச்சோராது வச்சிருக்கலாமல்ல, எதுக்கு தின்பட்டான்? இப்ப அவரை பார்க்க போறதுக்கு இவன் எதை கொண்டு போவானா? அதுவும் இல்லை. அப்போ உனக்கு வழிகாற்றவருக்கு இருக்க வேண்டியதை நீ என்ன பண்ணிட்ட? இது அவருக்கு போகணும். உன் வார்த்தையின்படி எங்க போகணும்? அவருக்கு போகணும். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? சொல்லுங்க சொல்லுங்க. என்னை பார்த்து நீ என்ன பண்ணிட்டேன்னு கேட்காதீங்க. நீங்க உங்களை பார்த்து கேளுங்க. நீ என்ன பண்ணிட்டேன்னு உங்களை பார்த்தே கேளுங்க. நீ என்ன பண்ணிட்ட? கழுதைய தேறங்கிற சாக்கல நிறைய நொறுவத்தீனி தின்னு கொழுத்து வளர்ந்துட்ட. கர்த்தருக்கு கொடுக்கணுங்கிற விஷயத்துல உற்சாகம் வராது. ஆனா தனக்குன்னு கொடுத்தா பத்தாது பிரதர், இன்னும் 2 வாங்கினா தான் நல்லா இருக்கும். ஆனா கர்த்தருக்கு கொடுக்கறதுல தான் தின்னுட்டேன் பிரதர். கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல என்ன வர மாட்டேங்குது?
தாக வர மாட்டேங்க. பொருத்தனை பண்றது பெருசு. பொருத்தனை பண்ணதுக்கு அப்புறம் நைஸா போய் கொஞ்சம் மாத்திக்கிறீங்களா, கஷ்டமா இருக்குது, இந்த மாசம் கொஞ்சம் டைட்டா இருக்குது, அதனால என்ன பண்ணிருக்க, குறைச்சுக்குங்க. ஆனா கத்தருக்குரிய காரியம் இல்லாம தனக்கு காரியம் வந்தா அடடடடடடா, 1 பத்தாது பிரதர், 5 பத்தாது பிரதர், 2 பத்தாது பிரதர், இன்னொரு 2 போடுங்க பிரதர். இது யாருக்கு போகுதுன்னு தெரியலையா நாதா. ஆனா கர்த்தருக்கு கொடுக்கிறது சொப்ப காரியம், முறுக்கு மிச்சல். கர்த்தருக்கு கொடுக்கிறது என்னதுங்க, முறுக்கு மிச்சல். ஆனா தனக்குன்னு வந்தா 2 பத்தாது, இன்னொரு 1.5 2 போடுங்க. இந்த மாசம் ரொம்ப டைட் பிரதர், இங்கதான் டைட்டு பூரா முழுங்கியாச்சு. அப்படிங்க டைட் இல்லாம என்ன பண்ணும், பூரா மிச்சரும் பூரா நீயா தின்னுட்டியாச்சு. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதா கொடுக்கலையாச்சு. இந்த 1வது வாரமாச்சு, இங்க பொருத்தின காசு அந்த மிச்சர்லாம் எப்போ சாப்பிட்டோம் பிரதர், இப்ப ஃபுல்லா இருக்குது, கொடுக்க முடியாது. நீங்க யாருமே கை தூக்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்ற விஷயம் யாருக்கு புரியலையா? புரியலையா? நான் விலைக்கு சொல்லிட்டா, கர்த்தருக்கு கொடுக்கிறது மீறி மீறி போனா மிச்சர். நான் மிச்சர்னு சொன்னது ஒரு 5000மோ 10,000மோ 2,000மோ 3,000மோ 1000மோ, அது மிச்சர். ஆனா தனக்குன்னு வரும்போது லட்சம், அது எல்லாம் முழுசா முழுங்கிட்டு போ, ஒண்ணுமே இல்லையா, பை காலியா இருக்குது. நாதா, உனக்கு வழிகாட்டவருக்கு கொடுக்கிறதுக்கு பை காலி, ஆனா உனக்குன்னு வரும்போது பை ஃபுல். உனக்கு வழி காட்டணும், காட்டலாமா வேண்டாமா? எப்படி காட்டுவார்? நீ தான் ஃபுல்லா முழுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறியா. கடைசிக்கு மிச்சர் ஒரு லட்டு வேண்டாம், அந்த பைய சல்லடை போட்டு குப்பரை கவுத்தா கூட ஒரு மிச்சர் துண்டு கூட விட மாட்டேங்குது, பூந்தி கூட விட மாட்டேங்குது. கார பூந்தி என்ன, இத கத்தர் கொடுக்கறத தின்னுட்டியா? வயிற்ற பார்த்தாலே தெரியுத. தேவன் அதை பார்க்கிறாரு. உனக்கு ஜெயத், நீ பார்த்தீங்கன்னா கழுதைய தேட வந்தாலும், ஆனா அவர் உன்னை ராஜாவா உயர்த்தருக்கு பார்க்கிற. ராஜாவா உயர்த்தருக்கு மிச்சர் கூட கிடையாது. அப்ப சொல்றாரு, பையில ஒண்ணும் இல்லை, நீங்க பாருங்க, அவனுக்குன்னு சொல்லுங்க. இல்ல பிரதர், ஏற்கனவே கொஞ்சம் பேங்க்ல வச்சிருக்கிறேன், இல்ல அங்க வச்சிருக்கிறேன், 2 பை ஸ்டாக் இருக்குது, எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா அது தனக்கு. ஆனா கர்த்தருக்குன்னு வந்தா பை காலி பிரதர், வரும்பொழுதே சாப்பிட்டேன் பிரதர். நான் சொல்றது நிறைய பேருக்கு புரியாது, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி உட்கார பழகிட்டீங்க. என்ன வேணும் சார்? ஆமென். ஐயா என்ன சொல்றீங்க? ஆமென். என்னக்கா, என்னடா? ஆமென். ஜான்மா ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதை இன்னொருக்க வாசிங்க. பையன் அங்கேயும் விழுக்க மாட்டிருக்குதே. எண்ணத்தை கொண்டு போவான், அவருக்கு எண்ணத்தை கொடுப்பா. அந்த ஆளுக்கு ஒண்ணு தேவையில்லைங்க, அந்த ஆளு பாட்டு கிடப்பாங்க. போனா சொல்லுவான், போனா ஜெபிப்பான், போனா பண்ணுவான். அவனுக்கு எதுக்கு ஏன் கொடுக்கணும்? எண்ணத்தை கொண்டு போவான். அந்த ஆளுக்கு கர்த்தர் கொடுப்பாரியா? இதுல வேற, அந்த ஆளுக்கு இப்ப பொழைக்க தெரிஞ்சிருச்சு. இதுவரை அந்த ஆளுக்கு பொழைக்க தெரியல, இப்ப சமீபமா பொழைக்க தெரிஞ்சிருச்சு. உரிச்சு போட்டாலும் சுயநலமா பிழைக்க தெரியாது, கர்த்தருக்காக பிழைக்க அழைக்கப்பட்டவன். அது இப்ப ரீசெண்டா வந்திருக்குது, அந்த ஆளுக்கு பிழைக்க தெரிஞ்சிருச்சு. இங்க நீங்க வாசிங்க. என்ன
என்னத்தை கொண்டு போவான்? அவனுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறாரு. அவனுக்கு நினைச்சா கர்த்தர் கொடுத்துறாருயா. என்னத்தை கொண்டு போவான்? அந்த பை காலியா இருக்குதல்ல. அப்படி அவருக்கு கொண்டு போகிற தீனி நீ என்ன பண்ணிட்ட? சொல்லுங்க, என்ன பண்ணிட்ட? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கடைசியில் மிச்சர் முறுக்கும் கூட விட மாட்டேங்கிற. அப்ப நீ என்ன நினைக்கிற? நீ பிழைக்கணும்னு சாப்பிட்ட, அவர் பிழைக்கணுங்கிற என்ன உனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? உனக்கு வயிறு இருக்குது, அவருக்கு என்ன இல்லை? எங்க வயிறு இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ வயிறே இல்லை ஆண்டவரே. எங்களுக்கெல்லாம் வயிறே கிடையாது. என்ன அவருக்கு கர்த்தர் கொடுப்பாரியா? கர்த்தர் உன்னை கொண்டுதாயா கொடுப்பாரு. கர்த்தர் உன்னை கொண்டுதான் போஷிப்பாரியா. காகத்தை கொண்டுதான் போஷிப்பாரு, விதவையை கொண்டுதான் போஷிப்பாரு, தூதனை கொண்டுதான் போஷிப்பாரு. தூதனுங்கிற யாரு? நீங்கெல்லாம் கூட ஒரு தூதர்கள் தான். ஆனா நீங்க என்னங்கிறீங்க? அவருக்கு எண்ணத்தை கொடுப்போம், பையில் ஒன்றுமில்லாய். நம்முடைய பை கிடையாது, பைகளில் பை கிடையாது, பைகளில் ஒரு பையெல்லாம் தின்பண்டம் கிடையாது, பல பை. பல பை. வேலைக்காரன் அதுக்குன்னே வச்சிருப்பான் இருக்குது. என்ற தெய்வமே, வேலைக்காரன் கண்களை திறந்தவர், கண்களை திறந்தருளுவீராக. வாசிங்க, வாசிங்க. ஏன்னா புரிய வரைய வாசிக்கணும் அல்ல. அந்த மனுஷனுக்கு நம்ம என்னத்தை கொண்டு போவான்? இந்த எண்ணம் தான் அவனை பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போச்சு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ ஏதோ நீங்க நினைக்கிறீங்க நான் சிரிச்சிடுவேன், ஒரு வார்த்தை கூட நான் விளையாட்ட பேசல, அத்தனையும் தீர்க்க தரிசனம். அப்போ நீங்க நல்லா கவனிங்க. ஏன்னா உனக்கு நீ வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால தான் உனக்கு அப்படி. இந்த வார்த்தை எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பிள்ளைகள் தனக்கு இருக்கிறது கூட. இந்த இடத்துல என்ன இருக்குது? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் என்ன, முதல்ல எனக்கு கொண்டு வா ப்ளீஸ் கமன். கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அவங்கள காப்பாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாரு. ஆனா ஒண்ணு சொல்றேங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை திங்கிற நிறைய வயிறு இருக்குது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை தனக்கு தனக்கு தனக்குன்னு திங்கிற நிறைய வயிறு இருக்குது. அந்த வயிறுகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முறுக்கும் இல்லை, மிச்சரும் இல்லை, கடைசியில காணிக்க கூட இல்லை. இப்ப எதை வச்சு பின்வாங்க பாக்குறான்? அந்த ஆளு முன்னாடி எல்லாம் கேட்கவே மாட்டாரு, இப்ப கேட்கிறாரு, அதனால அந்த சர்ச்சுக்கே போக வேண்டாம். முன்னாடியில் அவர் என்ன பண்ண மாட்டாரு, நல்ல பாஸ்டா தான் இருந்தாரு. இப்ப அந்த ஆளுக்கு புழைக்க தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றாரு? கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இனி எங்க என்ன பண்ண வேண்டாம், அந்த சர்ச்சுக்கு. உன்னுடைய வழி அங்கதான் இருக்குயா, வேற வழி உனக்கு இல்ல, வேற ஆப்ஷன் இல்ல. ஏன்னா உன் வழியை நடத்தி வருகிறவர் கற்ற. ஆமென் சொல்லுங்க. என்ன இல்லைங்கடா,
முறுக்கும் இல்லை, மிச்சரும் இல்லை, எந்த தின்பண்டம் இல்லை, அடுத்தது பணமும் இல்லை. ஆமா, கழுதையை மட்டும் நீ எப்படி தேடுற? உபவாசத்தோட தேடுறாரு பாவம். கழுதையை மட்டும் உபவாசத்தோட தேடுறாரு. ஆனா ஒண்ணு பாருங்க, எல்லா பட்டணத்துல அவன் சுத்தும் பொழுது மிச்சம் இருந்தது, முறுக்கு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா இவனை உயர்த்துகிற இடத்துக்கு வந்தோன்னு ஒண்ணுமே இல்லை. அங்க வந்தா மட்டும் எம்டியா மாறிடுது. ஐயா உங்களுக்கு புரியுதாங்க ஐயா? நமக்கு புரிஞ்சாதான் இங்க கரெக்டா ஓட்ட முடியும், இல்லைன்னா முடியாது. அந்த இடத்துக்கு வந்தோன்னு இங்க என்ன ஆயிருது? சார் ஒண்ணும் கிடையாது. நம்ம வானம் பார்த்த பூமி, அல்லேலூயா, எங்கடா காகம் வருது? ஆண்டவர் காகத்தை பார்க்க விட்டதில்லை, தெய்வத்தை பார்த்த முகம் அப்படியே வளர்த்திட்டாரு. காகத்தை பார்த்ததே இல்லை, காகம் கொடுக்கணும்னு நினைச்சதும் இல்லை. கர்த்தர் கொடுப்பாரு நிக்கிற ஜீவியத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆமே, சரி போகட்டும், கவனிங்க. ஆனா இவன் எங்க அபிஷேகம் இருக்கோ, எங்க இவனுக்கு ஜெயத்தின் வழி இருக்குதோ, அங்க வந்தோடனே இவனுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பணம் காலி, தின்பண்டம் காலி. இது யார் காலி பண்ணா? யார் காலி பண்ண? உனக்கு தெரியாதல்ல? உனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. யார் காலி பண்ண? வெரி குட். வாசிங்க. ஐயா, கிருபை இருக்கு அங்க தேவையான. ஆனா கொடுக்க வேண்டியது யார் கொடுக்கணும்? ஆனா இவனுக்கு அதுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லாத ஆளெல்லாம் கொடுக்குது, சம்பந்தம் உள்ள ஆளு கொடுக்க மாட்டேங்குது. நான் எழுதி வச்சு பிரசங்கிக்கல, இப்போ சொல்றேன். சம்பந்தம் இல்லாத ஆளு யாருக்கு கொடுக்குது? அவன் விடுதலையாக, அவன் ஆசீர்வதிக்கப்பட, அவன் உயர்த்தப்பட, அவன் ராஜாவா மாற, அவன் காரியம் ஜெயமாக யார் கொடுக்கிறா? சம்பந்தம் இல்லாத ஆளு. ஆனா சம்பந்தம் உள்ள ஆளுக்கு முறுக்கும் இல்லை. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? நீங்க பாட வந்தீங்க. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? ஆனா அந்த வெள்ளி அவன் வச்சிருந்தானே, உனக்கு அவமானம். உனக்கு அது என்னது? உனக்கு என்னது அது? உன் ஜெயத்துக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னொருத்தன் அபிஷேகம் பண்றதுக்கு இன்னைக்கு நான் ஆவில நம்பி சொல்றேன். அந்த வேலைக்காரன் ஒருவேளை மறைக்கப்பட்டு இருக்கலாம், இவன் ராஜாவா மாறுறதுக்கு இவனுக்கு அஸ்திவாரம் போட்டதே அவன்தான். அதை திரும்ப வாசிங்க. இன்னும் இன்னும் நான் வச்சிருக்கிறேன். எனக்கு தெரியும் ஒரு விடுதலையின் வார்த்தை இருக்கிறதுக்கு நான் விதைக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. சிறு பையன், சின்ன குழந்தை, 2 மீன் 5 அப்பத்தை என்ன பண்ணிட்டான்? 5 அப்பமா 2 மீனா? 2 மீன் சாப்பிடவே இல்லை பிள்ளை. 3 நாள் நைட்டும் பகலும் பிரசங்கம் ஓடிக்கிட்டே இருக்குது, சாப்பிட மாட்டேங்கிறான். சரி பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, அப்பவாது சாப்பிடுவானா? அப்பவும் சாப்பிட மாட்டேங்கிறான். நம்மால் இப்ப பாருங்க, முடிஞ்ச உடனே கடைசி பிரேயர் கூட இருக்க மாட்டான், எல்லாம் வெளியே போயிடுவாங்க. எல்லாரும் நம்ம என்ன பண்ணிடுவீங்க? வெளியே போயிடுவீங்க. ஆனா
அவன் 3 நாள் பிரேயரை முடிஞ்சிருச்சு, பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அந்த 2 மீன் 5 அப்பம் இது எனக்காக இல்லை, 7000 5000 4000 ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்பட போகுதுன்னு தன் வயித்தை கட்டி தேவ தரிசனத்துக்காக வச்சிருந்தான். ஆனா அதை அவன் சாப்பிட்டு வச்சுக்கிடுங்களேன், இன்னைக்கு அவன் பேசப்படவே மாட்டான். இன்னைக்கு அவன் பேர் இங்க வந்திருக்காது, அவனுடைய நாம இங்க உயர்த்தப்பட்டிருக்காது. ஆனா சின்ன பையன்தான், பசி குடலை புடுங்கும். இது ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா போகணும். தேவைகள் 1000 இருக்கும் இல்லையா, இது ஆயிரங்களுக்கு விடுதலை கொண்டு போகணும், அநேக ஆயிரங்கள் அபிஷேகிக்க போகணும். ஆதலால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பசி பார்க்கல, ஆதலால என் வயித்தை கட்டுறேன், எல்லா பசிய கட்டுறேன், அவர் அப்பத்தால பிழைக்கிறேன்னு, இது உபயோகம் ஆகணும்னு காத்திருந்து வச்சிருந்தான் பாருங்க. எங்க அந்த தேவ மனுஷனுக்காக கையை தட்டுங்க பாப்பா. எங்க இந்த வேலைக்காரனுக்காக கையை தட்டுங்க பாப்பா. இப்படிப்பட்ட வேலை ஆட்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரே, இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரே, இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறாரே. இந்த இடத்துல நின்னு சொல்றேன், இதை வீட்டுல போய் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, ரொம்ப பயங்கரமானது. சொல்றான், ஒருவேளை இவன் அப்ப கூட இவன் என்னதான் பண்றான், ஒண்ணுமே இல்லை, பின்னாடி போயிடுவான். பண விஷயத்தையா ஏதோ அது சொல்லி போயிடுவான் பின்னாடி. அப்போ வேலைக்காரன் சொல்றான், நீ இப்படி போவேன்னு தெரிஞ்சுதான் கர்த்தர் என் கையில உன்னை கொடுத்து வச்சிருக்கிறாரு, உன்னை அபிஷேகிக்கிறதுக்காக. அத வாசிங்க. இன்னும் அப்ப அவன் இன்னும் என்ன அர்த்தம், நான் வச்சிருந்த நிறைய உன் விடுதலைக்காக நான் நிறைய செலவு பண்ணிட்டேன், இன்னும் நான் செலவு பண்ண தயாரா இருக்கிறேன். உபவாசிங்க. ஹல்லேலூயா. 21 வாசிக்கிறேன். அங்க இவன் என்ன சொல்றான் பாருங்க. எப்பவுமே பின்மாற்றம் தான் இவன் வார்த்தை. ஆவியானவரோட முகமுகமா பேசுறாரு, முகமுகமா உன்னோட இடப்படுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலைக்காரன் சொல்றான், இன்னமும் என் கரத்திலே உன்னை விடுதலை ஆக்கக்கூடிய, உன்னை தேவ சமூகத்தில் நிறுத்தக்கூடிய அந்த வெள்ளி என்னிடத்தில் உண்டு. இவ்வளவு தூரம் கொண்டு வந்தால் இவன் திரும்ப சொல்றான், எல்லாத்திலும் நான் ரொம்ப சிறியவன், பின்வாங்கிறதுலயே குறியா இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு அந்த பழைய எண்ணத்தையும் அவன் விட்டுட்டு ஒரு சரியான அபிஷேகத்துக்குள்ள கடந்து வா. அந்த வேலைக்காரன் மேல இருக்கிற வெளிப்பாடும் கூட அந்த அபிஷேகத்தை பெற போற உனக்கு இல்லையே. அந்த வேலைக்காரனுடைய நடத்திப்ப பார்த்தா சொல்ல போனா அவன ராஜா வாக்கி இருந்திருக்கலாம், அவ்வளவு அவனுக்குள்ள சுபாவம். ஆனா இவன் எதுக்கு கூட பிரயோஜனம் இல்லை. இவனை தெரிஞ்சுட்டாரு. நம்ம என்ன சொல்வோம், நம்ம என்ன சொல்ல முடியும்? எவன் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல இரக்கமா இருக்கிறாரு. எவன் மேல தேவன் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல கிருபையா இருக்கிறாரு. யாருக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். இன்னைக்கு அதை புரிஞ்சு புதிய காரியத்துக்குள்ள நீ நடத்திருங்கப்பா. ஆண்டவரே, இனி நான் பழைய மனுஷனா இருக்க மாட்டேன்.
ஆண்டவர் சொல்றாரு, நீ வேறு மனுஷனாவாய். உன்னை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய இடத்துக்கு நீ வந்துட்ட. உன்னை மட்டும் அது உனக்கு உண்டான காரியத்தை மட்டும் இல்லை, உன்னையே அது மாற்றக்கூடிய இடம். உன் மேல ராஜாவே வந்து தங்கி ஓ மூலியமா அவர் அரசாள வைக்கிற இடம். அந்த இடத்தை விட்டு பின்வாங்கிறாத, பின்வாங்கிறாத. ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை இடத்துல சொன்னாரு, அது அடுத்த வார்த்தையில பிரசங்கத்துல தேவன் எடுப்பார். யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடலடா. யாக்கோபே, நீ என்ன மறந்து போயிட்டடா. ஆனா நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய மனதா இருக்கிறேன். ஆனா நீ என்ன கூப்பிடல. 22 வாட்சி பாருங்களேன், 19 22 வேகமா. ஏசியாவில் 43 22. ஆனாலும் யாக்கோபே என்னை நோக்கி கூப்பிடல. இஸ்ரவேலே, உனக்கு புதிய காரியத்தை செய்வேன்னு காத்திருக்கிற தெய்வத்தை பார்த்து நீ என்ன ஆயிட்ட? செழிச்சிட்ட. இன்னைக்கு எல்லா குப்பைகளை தூக்கி எந்திரிக்கிறீங்களா? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா. என்ன இருங்க இருங்க இருங்க, எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் பின்வாங்கிறதுக்கு உண்டான அந்த நினைவுகள் எல்லாம் எனக்குள்ள செத்து போகட்டும். ஆண்டவரே, புதிய காரியத்தை எனக்கிட்ட செய்ய போகிறேன். அதை சிந்தித்து அதையவே நினைத்து நான் ஓட என்னை அபிஷேகிங்கப்பா. ஆவில தயவு செய்து, ஆவில தயவு செய்து, ஆவில ஒரு தீர்மானம் பண்ணி எழும்புங்க. உன்னை விடுவிக்க தேவையான உன்னுடைய காரியத்தின் உண்டான எல்லாத்தையும் தெய்வத்துக்காக அர்ப்பணிக்க உன்னை ஒப்பு கொடுத்துரு. அப்படிப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம் தயவு செய்து இன்னைக்கு நீங்க எழுந்திருக்கும் பொழுது ஒரு தெளிவாக ஆவியோட எழுந்திருக்கணும். சும்மா இல்லை, ஆண்டவரே புதிய காரியத்தை நீ செய்ய போகிறேன், நான் அதை நினைத்து எழுந்திருக்கிறேன். நம்மை நோக்கி கூப்பிட போறப்பா. உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பா. ஓரா பாஷதன கட்சிடா. ஆமென். எல்லாரும் ஆமென். அப்படியே புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் நல்லாவில புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, கிருபை தாரும் தேவா, தேவா பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் நடத்தும், புதிய கிருபையால் ஆரம்பம் அற்பமானாலோ என் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலோ என் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலோ என் முடிவு சம்பூர்ணமா. வெட்கத்துக்கு பதிலாக
தாரும் தேவா, புது களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, தாங்க கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் ஆரம்பம் அற்பமானாலோ என் முடிவே சொல்லுங்க, என் முடிவே ஆரம்பம் அற்பமானாலோ என் முடிவே ஆரம்பம் அற்பமானாலோ என் முடிவே வெக்கத்துக்கு பதிலாக என் வெக்கத்துக்கு ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை சொல்லுங்க, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஆண்டவரே, இனிமேல் என் சிந்தையில பழச நான் நினைக்கவே மாட்டேன்பா. நீங்க எனக்குன்னு வச்சிருக்கிற புதிய காரியத்தை அதையவே சிந்தித்து அந்த லக்கை நோக்கி நான் தொடரும் ஆண்டவரே. நான் பின்னிட்டு பாரே, பின்னிட்டு பாரே, நான் முன்னோக்கி முழு பலத்தோடு நடப்பேன். தேவன் தாமே ஆசீர்வதியும். ஆமென், ஆமென். கவனிங்க, திருவிருந்து எடுக்கிற பிள்ளைகள் வேகமா, மற்ற பிள்ளைகள் அப்படியே நீங்க இங்க 2வது அரங்குக்கு இருக்கிற பிள்ளைகள் 2வது